கண்டிப்பாக உங்கள் ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆயிரும். இந்த 3 விஷயத்தை சரியாக நீங்கள் பிளான் பண்ணாமல் விட்டிங்கன்னா, ஒன்று ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் எந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன வச்சுருக்கீங்கன்னு ஒரு கிளாரிட்டி வேணும். ரெண்டாவது, உங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியாவை வேலிடேட் ஆகிருக்கும். நம்ம ஐடியா வேலிடேஷன் சொல்லுவோம். இதை உங்களோட அந்த ஸ்டார்ட் அப்கான ஐடியா தெளிவாக இருக்கான்னு ஒரு வேலிடேஷன் வேணும். மூணாவது, இது ரெண்டுமே அமைஞ்சாலும் கூட சரியான டீம் அதை ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு அமையணும். இந்த 3 முக்கியமான காரணம் சரியாக அமையாதனால தான் பெரும்பாலான ஸ்டார்ட் அப் தோற்று போகிறதுக்கான காரணம் அமையுது. ஆனால் இது 3 மட்டும் தான் காரணம் நினச்சிங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சரியான மானிட்டரி பிளானிங் இல்லாமல் இருக்கிறது, சரியான மார்க்கெட்டிங் பிளானிங் இல்லாமல் இருக்கிறது, உங்களோட ப்ராடக்ட்டை பற்றின சரியான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கே இல்லாமல் இருக்கிறது, கோஃபவுண்டர் சரியாக அமையாமல் இருக்கிறது, நிறைய காரணங்கள் போக ஆரம்பிக்கும். ஆனால் உங்கள் ஸ்டார்ட் அப் நீங்கள் டெவலப் பண்ணி மார்க்கெட்டில் வளர வளர பல காரணங்களால் ஸ்டார்ட் அப் தோற்று போகிறதுக்கான காரணமாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, அது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட். சரியான ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியாமல் தான் பெரும்பாலும் ஸ்டார்ட் அப் தோற்று போகுது. சரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போகிறது, உங்களுக்கான மார்க்கெட் பொசிஷனை சரியாக நீங்கள் பிளேஸ் பண்ணாமல் போகிறதுன்னு பல காரணங்கள் இருக்கு. சரி, இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல. ஏற்கனவே நம்ம பாஸ்ட்ல நிறைய படிக்கிறோம், தேடுறோம், நிறைய ஸ்டார்ட் அப்போட கதைகளை கேட்கிறோம். அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுருக்கோம், ஏற்கனவே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண பிரச்சனைகள் இல்லாமல் நமக்கான ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி இந்த பிரச்சனையை தவிர்த்து உருவாக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா பேர் தான் பில்டிங் இன் பப்ளிக். இந்த பில்டிங் இன் பப்ளிக் அது கொஞ்சம் ஒரு ஃபேமஸான கான்செப்ட் தான். ஆனால் தமிழ்நாட்டிலேயோ இல்லை தமிழ்லையோ யாரும் அது பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் யூஎஸ்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய ஸ்டார்ட் அப் பில்டிங் இன் பப்ளிக் மூலியமாக ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணி நிறைய லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போயிருக்காங்க. இந்த பில்டிங் இன் பப்ளிக்ல நம்ம என்னன்னு பார்ப்போம். Hi, this is Raja Tirupati Selvaraj. You can call me Setira. I am a CEO and founder of a brand called Strategy. We are into an edtech platform now. நான் ஸ்ட்ராட்டஜிங்கிற பிராண்ட் ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி பேரலாக ஒரு ஸ்டார்ட் அப்பை நம்ம பில்ட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணுறாங்க ஒரு கான்செப்டில் தான் இந்த பில்டிங் இன் பப்ளிக்குள்ளே நம்ம ஒரு ஐடியாவை யோசிச்சிருக்கோம். முதல்ல பில்டிங் இன் பப்ளிக் என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். இது என்னன்னா, நம்ம ஒரு ஐடியாவை எடுத்து அதை வேலிடேட் பண்ணி அந்த ஐடியாவை நம்ம ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்டாக மாற்றி மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்குமே நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி பப்ளிக் கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ட்விட்டராக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், லிங்க்டின்ல நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி யூடியூப்ல வீடியோஸாகவும் போட ஆரம்பிக்கலாம். இந்த பில்டிங் இன் பப்ளிக்ல நிறைய ப்ரோஸும் இருக்குது, நிறைய கான்ஸும் இருக்குது. நம்ம ப்ரோஸ் என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். ப்ரோஸ் என்ன விஷயம்னா, நம்ம ஐடியாவை ரியல் டைமாக வேலிடேட் பண்ண முடியும், ரியல் டைமாக ஃபீட்பேக்ஸ் வாங்க முடியும், உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ஆடியன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணும் போதே உருவாக்க முடியும். ஆனால் கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐடியா இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறக்கான வாய்ப்பு இருக்குது, நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணும் போது நீங்கள் நடக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸும் உங்களோட சேலஞ்சஸ் எல்லாமே நீங்கள் பப்ளிக்கில் போகும்போது கண்டிப்பாக ரொம்ப நெகட்டிவாக போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே நம்ம சரியாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம்னா பில்டிங் இன் பப்ளிக் மூலிமா சூப்பரான ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண முடியும். இந்த பில்டிங் இன் பப்ளிக் கான்செப்ட் மூலிமா நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்ட் அப் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே, அதாவது டே 1ல் ஆரம்பித்து அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணி பப்ளிக்கில் கொண்டு போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின், யூடியூப்னு நம்ம கண்டென்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ இது மூலியமா என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அது எப்படி ப்ராடக்டாக மாதிரி பப்ளிக்கில் போகிறது எல்லாமே உங்களால் லைவாக பார்க்க முடியும். நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, 3 முக்கியமான இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ண போகிறோம். அந்த இண்டஸ்ட்ரியை நம்ம ஏன் சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணுங்கிறதுக்கான டெஃபினேஷன் கொடுத்து அந்த 3 இண்டஸ்ட்ரியிலிருந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எடுத்து பார்த்துட்டு அதுக்கான மார்க்கெட் கேப்பபிலிட்டியான growth கேப்பபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அது 3ல் நம்ம ஒன்றை சூஸ் பண்ண போகிறோம். ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி அதுக்கான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டறிய போகிறோம். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கான கோல் என்ன, அதுக்கான ஒரு ஐடியா என்ன, அதை எப்படி வேலிடேட் பண்ண போகிறோம், அது எப்படி ப்ராடக்டாக மாற்ற போகிறோம் தான் இந்த சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஸ்டார்ட் அப்கான வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒரு வார்த்தை பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் ஐடியா வேலிடேஷன், மினிமம் வயபிள் ப்ராடக்ட், நிறைய வார்த்தைகள் பயன்படுத்திட்டு இருந்தோம்ல. இது ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சருக்குள்ள சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய வார்த்தைகள். ஸோ அடுத்த எபிசோட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரிக்குள்ள யூஸ் பண்ணிக்கிற ரொம்ப காமனான டெர்மினாலஜிஸ் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். நீங்க ஸ்டார்ட் அப்பை பற்றியும் பிசினஸை பற்றியும் தெரிஞ்சக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க, இல்லை நீங்களே ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஒரு ட்ரீம்ல இருந்தீங்கன்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப வேல்யூ கிரியேட் பண்ண போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. சப்ஸ்கிரைப் டு செய்க பொருள், சப்போர்ட் அஸ்.